விஎஸ்கே. இன்னைக்கு மேக்ஸஸ் பேஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 12 சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஓகேவா? முதல்ல பேசிக்காக மேட்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் இஸ் எ ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ரெக்டாங்குலர் அரே அப்படிங்கிறது இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் ஜென்ரலாக எப்படின்னா கேபிட்டல் லெட்டர் டினோட் பண்ணுவாங்க. லெட் இட் பி ஏ பி சி வாட் எவர் இட் மே பி, பட் இட் ஷுட் பி ஏ கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகேவா? ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ் ஏ அப்படிங்கிற கேபிட்டல் லெட்டரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் ஜென்ரலி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ரெக்டாங்கிளில் இருக்கும். ரெக்டாங்கிளில் A11 A12 13 அப்படி போகும். இதில் முதல் உள்ள 1 அப்படிங்கிற எதை குறிக்குது அப்படின்னா ரோவை குறிக்குது. ரெண்டாவது வரக்கூடியது காலத்தை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோ இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம். ஓகேவா? இப்படி ஹரிசாண்டலாக போனால் தட் இஸ் கால் ரோ. வெர்டிக்கலாக இருந்தால் அதுக்கு பேர் காலம்னு அர்த்தம். அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோ இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம். இங்கே நம்பர் ஆஃப் ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா M1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ரோ 1 ரோ 2 ரோ 3 அப் டு என்ன ரோ வரைக்கும் இருக்குன்னா M ரோ இருக்குது. காலம் அப்படின்னா காலம் 2 காலம் 3 அப் டு N காலம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோ இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம். நம்பர் ஆஃப் ரோஸ் இக்குவல் டு M. இது இன்ட்டுன்னு சொல்லக்கூடாது, பை அப்படின்னு சொல்லணும். ஓகே? M இன்ட்டு Nன்னு வாசிக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக M பை Nன்னு வாசிக்கணும். ஓகேவா? வாட்ஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து M பை N அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலாக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ எப்படி நோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏஐஜே அப்படின்னு அர்த்தம். இங்கிறது ரோ அண்ட் காலத்தை மென்ஷன் பண்ணுது. இது எதனால இருக்கலாம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நான் 3x3 அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன 3. நீங்கள் 3x3 போடுறது போல சில இடங்களில் வெறுமனே 3 போட்டாலும் என்ன அர்த்தம்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3x3 எடுத்ததுனால 3 rows and 3 columns உள்ள ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இதனுடைய டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இன்டர்சேஞ்சிங் த எலமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸில் காலத்தையும் ரோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி பார்த்தா ஏங்கிற இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி வந்துடும், இந்த ரோவை காலமாக எழுதுங்க, இல்லைனா காலத்தை ரோவை எழுதுங்க, எப்படி எல்லாம் செய்யுதான். நான் பண்ணிக்க இந்த ரோவை அப்படி காலமாக இருக்கேன். A11 A12 A13 எப்படியெல்லாம் ஒன்று போல தான் வரும். இது இந்த காலத்தை நான் ஸ்ட்ரைட் பண்ணி எழுதுனா A11 A21 A31 வரும். ஓகேவா? இது இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். இதுதான் என்னென்னா மேட்ரிக்ஸ் ஏனுடைய டிரான்ஸ்போஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா இது 10th லெவல் 11th லெவலில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். கொடுத்துருக்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸு ஏக்கான வேல்யூ கண்டுபிடின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? அப்படி கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். பொதுவாக டிட்டர்மினன்ட் எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் டினோட்டட் பை இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் அ மாடுலஸ் ஆஃப் ஏ. ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஆர் டெல் ஆர் டிட்டர்மினன்ட் டெட் ஏ ஆர் டிட்டர்மினண்ட்டை டிடின்னு போட்டு அதோட என்ன பண்ணும் ஏன்னு போடும். இந்த விதங்களில் குறிப்பிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஏக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா ஷார்ட்டாக அதோடைய வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாடுலஸ் சிம்பிள் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கும், மைனஸு ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ். ஓகேவா? இந்த போர்ட்டலில் உள்ள சேஞ்சஸ் சைனாக இருக்கும். இதெல்லாம் எங்கன்னா 11th லெவலில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏதாட்டும் ஒன்று ஒரு ரோவோ காலமாக எடுத்து அதை என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ண சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ A11ங்கிற ஃபஸ்ட் ரோவை எடுத்து என்ன பண்ண போகிறேன் அதுக்கான கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த ஏ அப்படின்னா இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டுட்டு இந்த உள்ள இந்த 2x2 மேட்ரிக்ஸை எடுத்து எழுதணும். அதுமாதிரி மைனஸ் இருக்கலாம் மைனஸ் A12 ஏன்னா இந்த காலமும் இந்த ரோ க்ளோஸரும் அவ்வளோ மீதி உள்ள இடத்துல இருக்கேன். அதே மாதிரி A13 இந்த எலமெண்ட் A13 கண்டுபிடிக்க சொல்ல இதை மீதி உள்ள அந்த 2x2 மேட்ரிக்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். மேலே இருந்து A22 A33 பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் A322 A23 பண்ணி வச்சுருப்போம் இன்ட்டு A11 ஆர் A11 அப்படின்னு அர்த்தம். மைனஸ் A12 அதேமாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வச்சுருப்போம். அப்போ ப்ளஸ் A13 அதேமாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? இது 11th பார்த்துருப்போம். இது ரெண்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா மைனர்னு பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த A1உடைய மைனர் அப்படின்னா இது இஸ் அ மைனர் ஆஃப் A11 இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம். இப்போ நான் மைனர் ஆஃப் A12 இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அது பக்கத்தில் வரும் அதோடைய மைனராக இருக்கும்.
மைனர் ஆஃப் A13 இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கத்தில் வரக்கூடிய இந்த டேர்ம். ஓகேவா? மைனர் எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப் ஏஜே அப்படின்னா எனி எலமெண்ட் இந்த மேட்ரிக்ஸ். ஓகேவா? அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். மைனர் ஆஃப் ஏஜே இஸ் ஈக்குவல் டு டெலிட்டிங் த ith row and ith column of ஏஐஜே ஸ்டாண்ட்ஸ். இந்த ஏஐஜேங்கிற எலமெண்ட் எந்த இடத்துல இருக்கோ அது அதனுடைய எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஏஐஜேங்கிற இடத்துல ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ஜே இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு. இந்த இதுக்கான மைனர் கண்டுபிடிக்கிங்க அப்படின்னா இது அது இருக்கக்கூடிய ரோயிங் காலத்தை என்ன பண்ணி டெலீட் பண்ணிடும் அப்படின்னா இதுவும் டெலீட் ஆகும் அப்படின்னா ரிமைனிங் உள்ளதான் என்னது இதனுடைய மைனர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் என்னது அதனுடைய மைனர் A1 மைனர் இது, A12 மைனர் இது. ஓகேவா? இப்போ என்ன ஷார்ட் ஹேண்டில் இருக்கேன் A11 அதனுடைய மைனர் M11 ஏஐஜே ஏதோ ஒரு ஏஐஜே எந்த எலமெண்ட் எடுத்து அதுக்கு மைனர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதை எம்ஐஜேன்னு டினோட் பண்ணுவாங்க. A11 M11 மைனஸ் A12 M12 ப்ளஸ் A13 M13. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு பதிலாக அந்த மைனர் அப்படி டினோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது கோஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். எதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஏஐஜே கண்டுபிடிக்க போகிறேன். அப்படி பார்த்தா இங்கே கொடுத்ததுல A1 கோஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா -1 + 1. அப்புறம் முதல்ல நமக்கு கோஃபேக்டராக என்னன்னு தெரியணும். கோஃபேக்டர்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. கோஃபேக்டர் அப்படிங்க இஸ் சைன்ட் மைனர். மைனரில் சைனை மட்டும் நீங்கள் மாற்றி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சைனை மையமாக கொண்டு வரக்கூடிய அந்த மைனருக்கு பேர் தான் என்னன்னா கோஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை காமனாக ஏஐஜே அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவாங்க. இஸ் டினோட்டட் பை ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு -i + j இன்டூ எம்ஐஜே. ஓகேவா? மைனர் ஆஃப் ஒரு ஏஐஜே கூட ஒரு -1 இன்டூ பண்ணி அதுக்கு மேலே i + j. இப்போ இங்கே 1 அப்படின்னா இங்கே 1 + 1 அப்படின்னா 2 ஆயிரும். -1 பவர் 2 அப்படின்னா -1 இன்டூ -1 +1 ஆயிரும். ஓகேவா? அதுதான் ஃபார்மேஷன்ஸ். இதுதான் கோஃபேக்டர்ஸ். நான் என்ன கண்டுபிடிக்கேன் அப்படின்னா A11 கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு அதுக்கு முன்னால் -1 சைன் போட்டுக்கிறேன். A11 அப்படின்னா I1 J1 அதனால் மேலே 1 + 1 இன்டூ M11. அதே மாதிரி கோஃபேக்டர் ஆஃப் A12 இஸ் ஈக்குவல் டு -1 மேலே பவர் 1 இங்கே 1 2 இருக்கனால மேலே பவர் 1 + 2 அதே மாதிரி M12 இதே மாதிரி தான் A13 கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ என்னென்னா 3க்கும் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் இப்போ எப்படி எழுதிக்கலாம் ஸ்மால் லெட்டர் A11 இன்டூ கேபிட்டல் லெட்டர் A11 ப்ளஸ் ஸ்மால் A12 கேபிட்டல் A12 ப்ளஸ் A13 M13 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்படித்தான் என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கான டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். அதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் A அப்படிங்கிற இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ரோ ஆர் காலம் வித் தியர் கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸ். ஓகே, அப் டு 11th இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ 12th நம்ம 12th என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏன்னு ஒன்று பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ. ஒரு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸோட கோஃபேக்டரை எடுத்துட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது இஸ் அன் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு மேட்ரிக்ஸ் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துறேன். கண்டிப்பாக இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் இருக்கணும். அதனால் 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டாபிக் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னா என்னது இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் சைன் மைனர் கண்டுபிடிக்கணும். சைன் மைனர் தான் கோஃபேக்டருக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், மேட்ரிக்ஸ் ஆஃப் சைன் மைனர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். மேட்ரிக்ஸ் ஆஃப் மைனர் ஆஃப் ஏ அப்படின்னு என்ன அர்த்தம்னா டெலிட்டிங் த ith row and jth column of aij stand. ஓகேவா? மேட்ரிக்ஸ் ஆஃப் மைனர் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிங்க, A11 A12 அப்படிங்கிற ஒவ்வொரு எலமெண்ட் எல்லா மெம்பர்ஸுக்கான அதனுடைய மைனர் கண்டுபிடிக்கிறக்க என்ன செய்வீங்கன்னா அதை நிற்கக்கூடிய ரோவிங் காலத்தையும் டெலீட் பண்ணி எழுதுவீங்க. தட் இஸ் கால்ட் அ மைனர். ஓகேவா? இது சிம்பிளாக எப்படி பார்க்கலாம்னா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன் A11 and A12 அப்படிங்கிற 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய மைனருக்கு எழுதியிருக்கேன். மைனர் அப்படின்னா இது A11 இப்போ எழுதிக்கலாம், M1 எழுதிக்கலாம், இது இதனுடைய மைனர். ஓகேவா? இப்போ நான் மேட்ரிக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சல இந்த A1 சேர்ந்து வரும். டிட்டர்மினன்ட் அப்படின்னா the sum of the product of the element in the row of column with their corresponding cofactors of A. ஓகேவா? அது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்லேயே மைனர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும். ஓகேவா? மைனர் ஆஃப் ஏன்னா இதனுடைய மைனர் இருந்தது M11, இதனுடைய மைனர் M12, இதனுடைய மைனர் M13 அப்படி என்ன ஆயிரும். கொடுத்துருக்க 3 என்ன பண்ணிட்டேன், மைனர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்,
அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு கோஃபேக்டர்ஸ் வேணும். கோஃபேக்டர் என்ன அர்த்தம்? கோஃபேக்டர் அப்படிங்கிறது சைன் மைனர் அப்படின்னா சைன் மைனர் ஆஃப் ஏக்கு சைனை மாற்றினா போதும் அப்படின்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணுறேன், -1 இங்கே 1 1 இருக்கிறதுனால 1 + 1 i + jங்க ஐயும் ஜேயும் இங்கே 1 1 இருக்குது, அதனால் 1 + 1 அதேமாதிரி -1 1 + 2 × m12 -1 × மேலே 1 + 3 m13. ஓகேவா? எப்படி போட்டிங்க அப்படின்னா டோட்டலாக இந்த டேர்முக்கு பதிலாக என்ன எழுதுனாலும் இது இஸ் ஈக்குவல் டு இதுன்னு எழுதலாம். அப்படின்னா இந்த சைன்டு மைனர் ஆஃப் A11 இஸ் ஈக்குவல் டு கோஃபேக்டர் ஆஃப் A11 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி 1 1 எழுதியிருக்கேன். இது A12 இந்த சைன்டு மைனர் M12 பதிலாக என்ன பண்ணுறேன், அதனுடைய கோஃபேக்டர் எழுதியிருக்கேன். அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன், எல்லாத்துடைய கோஃபேக்டர் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்னது, இன்டர்சேஞ்சிங் த ரோஸ் அண்ட் காலம். ஓகேவா? நான் இன்டர்சேஞ்ச் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும், அட்ஜாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ காலம் நமக்கு தெரிய வேண்டிய ஒன்று. இது தனியாக டெஃபினேஷன்ஸ் இருக்குது, டெஃபினேஷன்ஸ் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது இம்பார்ட்டன்ட். இதனால் நான் ஷார்ட்டாக டெஃபினேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் adjoint of matrix A. இது ரிலேட்டடாக adjoint of matrix கண்டுபிடிக்க சொல்லி எக்ஸசைஸ் 1.1ல உள்ள ஃபர்ஸ்ட் சம் ஒன்று இருக்குது. எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த adjoint of the following matrix. கீழே 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 3 மேட்ரிக்ஸ்க்கான adjoint கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். A = கொடுத்துருக்கு 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன், இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன், adjoint கண்டுபிடிக்க போகிறேன். adjoint of A கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு என்ன தெரியும், ஒரு adjoint of A அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு எனக்கு தெரியும், கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது எதுக்கு ஈக்குவல், சைன் மைனர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல். சைன் மைனர்னா என்ன, அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கான ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணிட்டே கொண்டு வந்து கடைசியாக என்ன பண்ணணும், அதுக்கான சைனை மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் டெலீட் பண்ணி எழுதுனீங்க, அது மைனர். அந்த மைனரோட சைனை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சைனை இன்க்ளூட் பண்ணி தட் இஸ் கன்வெர்டட் ஆஸ் அ கோஃபேக்டர்ஸ். ஓகேவா? நான் மைனர் கண்டுபிடிக்க போகிறேன். மைனர் அப்படின்னா இஸ் அ மைனர் ஆஃப் -3. ஓகேவா? அதாவது A11ங்கிற இந்த எலமெண்ட்டுக்கான மைனர் கண்டுபிடிக்க போகிறேன். மைனர் கண்டுபிடிக்கணும்னா அது இருக்கக்கூடிய ரோவும் காலமும் டெலீட் ஆயிரும். அப்படி பார்த்தா 2ங்கிறது என்னது, மைனர் ஆஃப் -3. ஓகேவா? அப்புறம் மைனர் ஆஃப் 4 கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் 4 இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்னது 6. அதான் என்னது, இந்த மைனர் ஆஃப் 4னுடைய மைனர் ஆஃப் 4 is equal to 6. அப்புறம் மைனர் ஆஃப் 6 கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி தான் 2x2 மேட்ரிக்ஸ் போட்டு 6 இருக்கக்கூடிய ரோவும் காலத்தை எடுத்து விட்றேன். அப்புறம் 4 மைனர் ஆஃப் 2 கண்டுபிடிக்கேன். 2 இருக்கக்கூடிய அந்த ரோவும் காலமும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் ரிமைனிங் -3 இருக்குது. இதான் என்னது மைனர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் மைனர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏனுடைய மைனஸ் அப்புறம் மைனரை பூரா கண்டுபிடிச்சாச்சு. என்னது 2 6 4 and -3. அப்புறம் என்ன அர்த்தம், இது A11 அர்த்தம், இது A12 A21 and A22. இது என்ன மேட்ரிக்ஸ்னா 2x2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் ஆஃப் ஏ, இந்த மேட்ரிக்ஸ் இந்த மைனர் ஆஃப் ஏக்கு கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் இந்த மைனஸ் சிம்பிளை உள்ளே போட்டு மேலே I + j போடணும். I + jனா இங்கே ஏற்கனவே A11 இந்த மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் A11 அப்படின்னா இங்கே I is equal to 1 j is equal to 1. அதனால் இங்கே என்ன வந்துடும், -1 power 1 + 1 × 2 -1 power 1 + 2 இங்கே -1 power 2 + 1 இங்கே -1 power 2 + 2. ஓகேவா? இந்த எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக என்ன பண்ணிக்கலாம், அட்ஜாயின் அழிக்கலாமா, சாரி கோஃபேக்டர் அழிக்கலாமா. கோஃபேக்டர்னா இது 2னா மைனஸ் மேலே பவர் 2 வந்துடும். 2 அப்படின்னா 1 -1 × -1 அப்படின்னா தான் 2 தான். இங்கே -1 மேலே பவர் 3 வந்துடும். -1 × -1 × -3 மைனஸ், அப்படின்னா -6 இங்கேயும் 3 அப்படின்னா -4 இங்கே 4 அப்படின்னா ஏற்கனவே -3 தான் இருக்குது. அப்புறம் -3. ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். பட் கொஸ்டின் எடுத்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் ஆஃப் ஏக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த மேட்ரிக்ஸ்க்கான டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா 2 -6 -4 -3க்கு டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம். இன்டர்சேஞ்ச் பண்ண என்ன ஆயிரும், 2 இந்த இருக்கிற ரோ 2 அண்ட் -6ங்கிறது 2 -6 காலமாக மாறிடும். -4 -3ங்கிறது இங்கே என்னதான் காலமாக மாறிடும். இதான் என்னது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இது 2x2 அவ்வளோதான். அதில் ரெண்டாவது சம்மு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் 3x3 மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி இதனுடைய அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் முதல்ல மைனர் கண்டுபிடிக்கிறேன். மைனர் அப்படின்னா
அந்த A11 இருக்கக்கூடிய காலமும் ரோவும் மீதி போயிடணும். இது போக நமக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸ்கொயர் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ண சொன்னால் என்ன கிடச்சுன்னா 8 - 7 கிடச்சிருக்கு. இங்கே 6 - 3 கிடச்சிருக்கு. 21 - 12 6 - 7 அப்புறம் 4 - 3 14 - 9 3 - 4 2 - 3 அண்ட் 8 - 9 கிடச்சிருக்கு. இது நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க சொல்ல அந்த A11க்கான மைனர் அந்த உள்ள ஒவ்வொரு ஸ்கொயரை எடுத்து சால்வ் பண்ணி எழுதிருக்கேன். 8 - 7 6 - 3 ஓகேவா, 6 - 3. இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணால் 1 3 9 -1 1 5 -1 -1 அண்ட் -1 இந்த மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மைனர் மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது, முன்னால் என்ன பண்ண போகிறேன், -9 அப்ளை பண்ணி அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கான ஐஜே ப்ளஸ் பண்ண போகிறேன். இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து A11 அப்படின்னா ரெண்டுமே 1 ஐயும் ஜேயும் ஒன்று தான் 1 இங்கே A1 I1 J2 வரும் அப்படின்னா 1 + 2 அதே இது 1 + 3 அப்படின்னு போட்டு எல்லாத்துக்கும் முன்னால் அதற்கான சைனை மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா, அப்படி மென்ஷன் பண்ண சொல்ல சைன் என்ன பண்ணுறேன், சால்வ் பண்ணுறேன். -1 மேலே 2 இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், இங்கே -1 × -1 ப்ளஸ்ஸு -1 + 3 அப்படின்னா கடைசியாக -1 வரும் அப்படின்னா -3 வந்துடும். இங்கே 4 இருக்குது அப்படின்னா மறுபடியும் மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும் 9. இங்கே 3 இருக்குது, அப்புறம் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே -4 அதே இது அப்படியே வந்துடும். இங்கே -5 அப்புறம் -5 வந்துடும். இங்கே 4ன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன வந்துடும், ப்ளஸ் தான் வரும். அதனால் இங்கே ப்ளஸ் பட் இங்கே மைனஸ் இரண்டுனால -1 அப்புறம் இங்கே 1 அடுத்து இங்கே -1. இந்த மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஜஸ்ட் பண்ண என்ன கண்டுபிடிக்கணும், இதுக்கான அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் அப்படின்னா கோஃபேக்டருடைய கோஃபேக்டர் ஏக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன், அதுக்கு என்ன பண்ண போகிறேன், டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறேன். therefore இப்போ நான் டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணியிருக்கேன், ரோ அண்ட் காலத்தை மாற்றி எழுதியிருக்கேன், ரோவை காலமாக கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன். தட் 3/3 இதான் எனது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா, அடுத்தது மூணாவது ஒரு சம் இருக்குது. மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இஸ் மல்டிப்ளை வித் ஒன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் 1/3 இருக்குது. ஓகேவா, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதனோட அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே ஒரு தியரம் இருக்குது. என்ன தியரம் இருக்குது அப்படின்னா கேயோட மல்டிப்ளை பண்ணப்பட்ட ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவோம், அந்த கேயோடைய பவராக n - 1 n அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் ரோவில் வந்து என்ன பண்ணணும், nலேருந்து 1 - 1 எப்போயுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். இங்கே ரோவும் காலம் ஒன்று போல தான் இருக்கும். அதனால் நீ இப்போ எது எடுத்தாலும் ஒன்று போல தான் வரும், n m ஒன்று போல தான் வரும். பட் இங்கே k பவர் ஆஃப் n - 1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் a. ஓகேவா, அப்போனா இந்த சம்மில் நமக்கு கேக்கு பதிலாக 1/3 கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணிருக்கேன், அட்ஜாயிண்ட் ஆஃப் 1/3 இன்ட்டு a இஸ் ஈக்குவல் டு இப்படி கான்ஸ்டன்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்கேலர் வெளியே இருந்துச்சு, ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு ஸ்கேலர் வெயிட்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை அப்படியே மாற்றி எழுத சொல்ல அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே எடுத்து அதோட பவரில் n - 1 எழுதிக்கலாம். இங்கே என்னங்கிறது 3/3 அப்படின்னா 3 - 1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் a. ஓகே, அப்படின்னா 3 - 1ங்கிறது 2 அட்ஜாயிண்ட் ஆஃப் a. ஓகேவா, இதில் நான் முதல்ல இந்த ஏக்கான அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், அந்த 1/3 ஹோல் ஸ்கொயர் உள்ள போய் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே மேட்ரிக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்க போகிறேன், அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அதுக்கான மைனஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். மைனர் ஆஃப் ஏன்னு நமக்கு என்ன தெரியும், ஏயோட மைனர் கண்டுபிடிக்கணும்னா இது இருக்கக்கூடிய அந்த ரோஸும் காலத்தையும் கேன்சல் பண்ணி மீதி உள்ள என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி எழுதணும். மல்டிப்ளை வர ஆன்சர்லேருந்து இது என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுக்க சொல்ல 2 1 is 2 இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ஏற்கனவே என்ன இருக்குது 2 2s are 4 இங்கே மைனஸ் பண்ண -4 அப்படின்னா 2 மைனஸ் இன்ட்டு -4 வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, அதுமாதிரி அடுத்து 2 வர சொல்ல இந்த காலம் இந்த ரோ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் உள்ள இந்த ரெண்டு 2 2s are 4 மைனஸ் -4 2 1 is 2 ஏற்கனவே மைனஸ் போடணும் -2. ஓகேவா, அதே மாதிரி இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். எழுத்துல 6 - x 3 6 3 - x 3 6 6 கிடைக்கும். இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்புறம் மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் அவே அப்படிங்கிறது ஜஸ்ட் அதுக்கு இன்னும் என்ன பண்ண போகிறேன், -1 அப்ளை பண்ணிட்டு அது எந்த பிளேஸில் இருக்கோ அதான் அதனுடைய INJ என்ன பண்ணுறேன், நான் அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், அந்த -1க்கு அந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணுறேன். இப்போ 1 + 1 2 அப்படின்னா -1 ஹோல் பவர் 2 அப்படின்னா -1 இன்ட்டு -1 அப்படி போட்டிங்க அப்படின்னா 1 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 அப்புறம் இது 3 இருக்குது 3 இருந்தால் இரநூங்க -1 வரும். -1 இன்ட்டு -6 6 இங்கே 4 இங்கே -1 இருக்குது அப்புறம் +1 மாறும் அப்புறம் 3 அப்படியே வந்துடும். இங்கே 6 -1 பவர் 3 அப்படின்னா 3 -1 பிரிச்சில் -1 வந்துடும். அப்புறம் -6 3 6 3 -6 6 cos 3 3/3 மேட்ரிக்ஸ். ஓகேவா, இதான் என்னது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த ஜாயிண்ட்.
சாரி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கும் இந்த கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் போட்டால் போதும். அப்புறம் என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்போஸ் போட்டால் வந்துடுது என்னது டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. ஓகே, ஆனால் நமக்கு சம்மல் என்னன்னா ஒரு ஸ்கேலர் உள்ளே இருந்துகிட்டே இருக்குது சைடில். அந்த ஸ்கேலர் என்னது 1/3 ஹோல் ஸ்கொயர். 1/3 ஹோல் ஸ்கொயர் அட்ஜாயிண்ட் அப்படிங்கிறது ஈக்குவல் டு என்னன்னா, இதை நான் பிரித்து வச்சுக்கிறேன். 1/3 இன்ட்டு 1/3 நான் கண்டுபிடிச்சேன் அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த 1/3 காமனாக எல்லாத்தையும் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் காமனாக இது 1/3 இருக்கனால எல்லாரும் டிவிஷனில் போய் நிற்கும். அடி கொடுத்தோம் அப்படின்னா 1/3 வழியாக அப்படியே இருக்கும். இது போக ரிமைனிங் 2 -2 இங்கே 6/3 ஒரு அடி கொடுத்தா 2 -6/3 ஒரு அடி கொடுத்தா -2 3 அடி போயிடும். நம்ம எல்லாத்தையும் அடி கொடுத்துருக்கோம். அடி கொடுத்து சொல்ல 2 -2 1 2 1 -2 1 2 2 வந்திருக்கு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய, இல்லைன்னா அந்த அட்ஜாயிண்ட்டும் ஏனுடைய ஆன்சர். ஓகேவா, ஏங்கிறது இங்கே ஒரு ஸ்கேலாக மல்டிப்ளிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆன்சர் இதுதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு சம்மோட உங்களை திரும்பி பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.